अखिल जेत्री मैत्री भजत अखिल जेत्री आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणं त्यजत परेष्वक्रममाक्रमणं मैत्रीं भजत अखिल जेत्री मैत्रीं भजत अखिल जेत्री कामदुःखासे जननी पृथ्वी कामदुःखासे जनको देवः सकल दयालु जनको देवः सकल दयालु दाम्यत दयध्वं जनता दाम्यत दयध्वं जनता श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल அனைவருக்கும் வணக்கம். இது லண்டனிலிருந்து முழங்கும் ஞானமயம் நிகழ்ச்சி. எங்களுடைய நிகழ்ச்சி வாரந்தோறும் லண்டன் நேரம் பிற்பகல் 1 மணிக்கும் இந்திய நேரம் மாலை 6:30 மணிக்கும் ஒலிபரப்பாகிறது. ஜூம் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இன்றைய தினம் நவம்பர் 8ஆம் தேதி 2024ஆம் வருடம், குரோதி வருடம், கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி. இன்று நாகநாதரின் பவனி திருநாகேஸ்வரத்தில் நடைபெறுகிறது. இன்று வழமை போல நமது நிகழ்ச்சிகளில் முதலாவதாக உலக இந்து செய்தி மடலை திருமதி வைஷ்ணவி ஆனந்த் வழங்குவார். அதைத் தொடர்ந்து திருமதி பிரகன்நாயகி சத்யநாராயணன் வைத்தியநாதன் தாம் பற்றி நமக்கு உரையாற்ற இருக்கிறார். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு நாகராஜன் நமக்கு தெலுங்கு கவிஞர் யோகி வேமனா பற்றி பேச இருக்கிறார். அதற்கு பிறகு ஒரு பாடலை தொடர்ந்து நமக்கு இன்று சிறப்பை ஆற்றுவதற்காக திருச்சியிலிருந்து இசை ஆசிரியர், நம்முடைய மனிதவள பயிற்றுனர் ஆகிய திரு கணேஷ் கண்ணன் அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். முதலாவதாக நாம் பிரார்த்தனையை கேட்போம். இதோ திருமதி புவனேஸ்வரி ராஜசேகர சிவாச்சாரியார் நமக்கு பிரார்த்தனை வழங்குகிறார். அதைத் தொடர்ந்து உலகை சேர்ந்து வரும். महादेव शिव शंभो महादेव शिव शंभो श्री महादेव शिव शंभो श्री महादेव शिव शंभो श्री मारकोटि सुंदर प्रभो महादेव शिव शंभो श्री मारकोटि सुंदर प्रभो महादेव शिव शंभो सहस्रकोटि जन पालन सहस्रकोटि जन पालन सहस्रकोटि जन पालन सहस्रकोटि जन पालन
साधु संरक्षणा पावना साधु संरक्षणा पावना साधु संरक्षणा पावना साधु संरक्षणा पावना महादेव शिव शंभो सर्वेश्वरा करुणाकर कीर्ते सर्वेश्वरा करुणाकर कीर्ते सामगान प्रिय वेद पूर्ते सामगान प्रिय वेद पूर्ते परमेश्वर गंगाधर कीर्ते परमेश्वरा गंगाधर कीर्ते पतित पावना पशुपते पतित पावना पशुपते पतित पावना पशुपते पतित पावना पशुपते महादेव शिव शंभो श्रीमारकोटि सुंदर प्रभो महादेव शिव शंभो நமஸ்காரம். நன்றி திருமதி புவனேஸ்வரி ராஜசேகர சிவாச்சாரியார் அவர்களே. இனிமையான பாட்டுக்கு நன்றி. நேயர்களே, அடுத்தபடியாக நம்முடைய உலக இந்து செய்தி மடலை திருமதி வைஷ்ணவி ஆனந்த் வழங்குவார். அதைத் தொடர்ந்து திருமதி பிரகநாயகி சத்யநாராயணன் ஜோதிர்லிங்க ஸ்தலமான வைத்தியநாதம் பற்றி நமக்கு உரையாற்ற இருக்கிறார். நாகராஜன் அவர்கள் தெலுங்கு யோகி வேமனாவை பற்றி பேச இருக்கிறார். இன்று நமக்கு சிறப்புரையாற்றுவதற்காக கணேஷ் கண்ணன் அவர்கள் வருகிறார். அவரை திரு கல்யாண சிவாச்சாரியார் நமக்கு அறிமுகப்படுத்துவார். இடையே ஒரு பாடல்களும் இடம்பெறும். இதோ வைஷ்ணவி ஆனந்த் உலக இந்து செய்தி மடலை வழங்குகிறார். ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தி மடல். செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்குபவர் வைஷ்ணவி ஆனந்த். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 8ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. அமெரிக்காவில் இந்துக்களை கேலி செய்யும் துணிகள் விற்பனை. இந்துக்கள் கண்டனம். அமெரிக்கா முழுதும் ஊர்தோறும் சூப்பர் மார்க்கெட்டுகளை வைத்துள்ள வால்மார்ட் நிறுவனத்தை இந்துக்கள் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று இந்து அமைப்புகள் விரும்புகின்றன. அவர்கள் விற்பனை செய்யும் பெண்களின் ஆண்களின் உள்ளாடைகள் முதல் காலணிகள் வரை 120 பொருட்களில் பிள்ளையார் படத்தை போட்டு அவமதிப்பு செய்துள்ளார்கள். இதை ஒருவர் ட்விட்டர் தளத்தில் வெளியிட்டதால் வெளி உலகிற்கு தெரிய வந்தது. இந்து அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்த பின்னர் அவைகளை விலக்கிக் கொள்வதாக வால்மார்ட் அறிவித்துள்ளது. ஒவ்வொரு பண்டிகை சீசனிலும் அமெரிக்க நிறுவனங்கள் இந்திய நடிகர் நடிகையர் போல மட்டரகமான விளம்பரம் தேடுவதற்காக இந்துக்களை கிண்டல் செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளன. வால்மார்ட் முதலிய கடைகளை இந்துக்களை பரிகாசிக்கும் செயல்களை செய்வது இது முதல் தடவை இல்லை. அவர்களுக்கு இது வாடிக்கையாகிவிட்டது. இதன் மூலம் அவர்களுக்கு அந்த கடைகளை பற்றிய விளம்பரம் கிடைக்கிறது. இந்துக்கள் சாதுக்களாக இருப்பதால் ஆண்டுதோறும் சீசன் தோறும் இது நடைபெறுகிறது. இந்தியாவிலும் இந்து விரோத அரசியல்வாதிகளும் நடிகர் நடிகையரும் இதே உத்தியை கையாண்டு இந்துக்களை அவமதிக்கின்றனர். கண்டனம் தெரிவித்தவுடன் மன்னித்து விடுங்கள் என்று சால்ஜாப்பு சொல்வதும் வழக்கமாகிவிட்டது. அவர்களுக்கு பயங்கர அபராதமும் அதிக தண்டனையும் கொடுத்தால்தான் இத்தகைய அசிங்கமான மட்டரக பப்ளிசிட்டி தேடுவோரிடமிருந்து இந்துக்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று இந்து சமய பார்வையாளர்கள் கருதுகின்றனர். இந்து தலைவர்கள் மீது பிரிட்டிஷ் அரசு தாக்குதல். பிரிட்டனின் 2 புகழ்பெற்ற இந்து தலைவர்களின் கௌரவ விருதுகளை ரத்து செய்து அரசின் அரண்மனை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அவர்கள் காலிஸ்தானி ஆதரவாளர்களை எதிர்த்தும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை ஆதரித்தும் பேசியதால் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர் என்று பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இந்த கவுன்சில் அனில் பனோத் மற்றும் ரமி ரேஞ்சர் இருவரும் CBE விருதினை இழக்கின்றனர்.
BBC தவறான செய்தி வெளியிட்டதும் இதற்கு ஒரு காரணம். வங்கதேச இந்துக்கள் மீதான தாக்குதலையும் அவர்கள் கண்டித்தனர். பிரிட்டனில் சுதந்திரமான பேச்சுரிமை பழங்கதை ஆகிவிட்டது என்றும் இருவரும் கருத்து தெரிவித்தனர். பிரிட்டனில் லேபர் அரசு பதவி ஏற்றதிலிருந்து இந்துக்களுக்கு ஆபத்து அதிகரித்து வருகிறது. அரசர் பேரில் விருது வழங்கப்பட்டாலும் அவை அனைத்தும் ஆளும் கட்சியின் சிபாரிசிலேயே வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. கத்தி முனையில் வங்கதேச இந்துக்கள். பிரிட்டன் எம்பிக்கள் கண்டனம். வங்கதேசத்தில் நடக்கும் இந்துக்களுக்கு எதிரான வன்முறைக்கு பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாரி கார்டினர் மற்றும் பிரீத்தி பட்டேல் ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். கடந்த ஆகஸ்ட் முதல் வங்கதேசம் முழுவதும் 2000 மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளன என்றும் சிறுபான்மை இந்துக்களையே குறிவைத்து வன்முறைகளை நடத்தப்பட்டுள்ளன என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரி கார்டினர் கூறினார். மேலும் தடை செய்யப்பட்ட ஜமாத் இ இஸ்லாமி உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகள் இந்து கோவில்கள் மற்றும் இந்துக்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதும் இடைக்கால அரசின் அதிகாரிகள் இந்த வன்முறை சம்பவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காததையும் பாரி கார்டினர் சுட்டிக்காட்டினார். மேலும் சின்மய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி கைது செய்யப்பட்டதை குறிப்பிட்ட பாரி கார்டினர் வங்கதேசத்தில் சட்டம் ஒழுங்கை மீட்டெடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார். வங்கதேசத்தில் கொல்லப்படுகிற இந்துக்கள் மனிதர்களாக தெரியவில்லையா? முதல்வருக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்வி. வங்கதேசத்தில் கொல்லப்படுகிற இந்துக்கள் மனிதர்களாக தெரியவில்லையா என முதல்வருக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளதாவது: நமது அண்டை நாடான வங்கதேசத்தில் நிகழக்கூடிய அசாதாரண சூழலில் இந்து சமுதாயத்தை சார்ந்த அப்பாவி பொதுமக்கள் தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் தொடர்ந்து நடந்து வருகின்றது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நடைபெற்ற நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பிற மாநிலங்களில் அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் தமிழக அரசாங்கம் அனுமதி மறுத்ததுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ததை வன்மையாக கண்டிக்கிறேன். வங்கதேசத்தில் நமது சகோதர சகோதரிகளான இந்து மக்கள் கொல்லப்படுவதை கண்டிக்கும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழக பாஜக தொண்டர்கள் மற்றும் தலைவர்களை கைது செய்ததன் மூலம் போலி திராவிட மாடல் அரசானது பாசிச அரசு என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துவிட்டது. தமிழக முதல்வர் அவர்களே, உக்ரைனிலும் பாலஸ்தீனத்திலும் நடக்கின்ற போர்களில் இறந்து போகிறவர்கள் மட்டும்தான் மனிதர்களா? நமது அண்டை தேசத்தில் அப்பாவிகளாய் கொல்லப்படுகின்ற இந்து மக்கள் உங்கள் கண்களுக்கு மனிதர்களாக தெரியவில்லையா? தொடர்ச்சியாக இது போன்ற பாசிச போக்கோடு செயல்பட்டு வரும் இந்த போலி திராவிட மாடல் அரசிற்கும் அதன் கைப்பாவையாக இயங்கி வருகின்ற தமிழக காவல்துறைக்கும் எனது வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என எல் முருகன் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதலை கண்டித்து கோவை சிவானந்தா காலனியில் வங்கதேச இந்து உரிமை மீட்பு குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது பேட்டியளித்த ஹெச் ராஜா வங்கதேசத்தில் நூற்றுக்கணக்கில் இந்துக்கள் கொல்லப்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்து கோயில்கள் தாக்கப்படுவதாகவும் இந்தியர்களின் வர்த்தக நிறுவனங்கள் சேதப்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். மரவனேரியில் RSS மாநில பொருளாளர் மகேஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக, RSS, இந்து முன்னணி அமைப்புகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக 170 பேரை போலீசார் கைது செய்து பின்பு விடுவித்தனர். ஐநா தலையிட சின்மயா மிஷன் சுவாமி மித்ரானந்தா வலியுறுத்தல். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான வன்முறைக்கு முடிவு கட்ட ஐநா தலையிட வேண்டும் என சின்மயா மிஷன் சுவாமி மித்ரானந்தா வலியுறுத்தினர். சென்னையில் உள்ள சின்மயா மிஷன் சுவாமி மித்ரானந்தா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்துக்கள் சகிப்புத்தன்மை மிக்கவர்கள் என்றும் அமெரிக்காவில் இந்திய இந்துக்களே அதிக பட்டதாரிகளாக உள்ளதாகவும் தெரிவித்தார். வங்கதேச இந்துக்கள் அங்கேயே இருக்க வேண்டும் என்றும் வங்கதேச இந்துக்களுக்காக தனி பிராந்தியம் அமைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதனை ஐநா பரிசீலிக்க வேண்டும் என்றும் சுவாமி மித்ரானந்தா கூறினார். இலங்கை ஐநா அலுவலகம் முன் உலக இந்து அமைப்பு பேரவை ஆர்ப்பாட்டம். இலங்கையில் ஐக்கிய நாடுகள் அலுவலகம் முன்பு அந்நாட்டு RSS மூத்த தலைவர் விஜயபாலன் தலைமையில் உள்ள இந்து அமைப்புகளின் பேரவையை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வங்கதேசத்தில்
இந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள், சொத்துக்களை சூறையாடுதல் போன்ற சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்தும் வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக வாழும் இந்துக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு வழங்க கோரியும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். சபரிமலை கோவிலில் நடிகர் திலீப்பிற்கு விஐபி தரிசனம், தேவசம்போர்ட் போலீசுக்கு ஐகோர்ட் கேள்வி. பிரபல மலையாள நடிகர் திலீப் நேற்று சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு விஐபி தரிசனம் வழங்கப்பட்டதாக கேரள நாளிதழில் இன்று செய்தி வெளியானது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்கு காத்திருந்த போது நடிகர் திலீப்பிற்கு விஐபி தரிசனம் வழங்கப்பட்டதாகவும் அவர் தரிசனத்திற்கான முன்வரிசையில் மாலை கோவில் நடை அடைக்கும் வரை நின்றுள்ளார். இதனால் பிற பக்தர்கள் பல மணி நேரம் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்ததாகவும் அவர்கள் மிகுந்த பாதிப்பிற்குள்ளானதாகவும் செய்தி வெளியானது. இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு கேரள ஐகோர்ட் இன்று தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது நடிகர் திலீப்பிற்கு சபரிமலை கோவிலில் எந்த அடிப்படையில் விஐபி தரிசன வசதி வழங்கப்பட்டது என்று கோர்ட் கேள்வி எழுப்பியது. மேலும் நடிகர் திலீப்பிற்கு விஐபி தரிசனம் வழங்கியதற்கு சபரிமலை தேவசம் போர்டு மற்றும் போலீசாருக்கு ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க போலீசாருக்கு உத்தரவிட்ட ஹைகோர்ட் கோவிலின் சிசிடிவி காட்சிகளை சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது. ராமாயணம் லக்ஷ்மணனாக நடிப்பதை உறுதி செய்த பிரபல நடிகர். சென்னை நிதிஷ் திவாரி இயக்கத்தில் ராமாயணம் கதையை மையமாக வைத்து தயாராகும் ராமாயணம் படத்தில் ராமராக ரன்பீர் கபூர், சீதையாக சாய் பல்லவி ஆகியோர் நடிக்கின்றனர். கன்னட நடிகர் யாஷ் ராவணனாக வருகிறார். இப்படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைக்கிறார். இந்த படத்தில் அனுமானாக சன்னி தியோல், கும்பகர்ணனாக பாபி தியோல் ஆகியோர் நடிக்கின்றனர். இப்படத்தில் லக்ஷ்மணனாக பிரபல நடிகர் ரவி தூபே நடிக்கிறார். இதனை அவரே தற்போது தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் கூறுகையில், ரன்பீர் கபூர் போன்ற ஒரு மெகா ஸ்டாருடன் இணைந்து பணியாற்றுவது இதுவே முதல் முறை. அவர் எனக்கு மூத்த சகோதரர் போன்றவர் என்றார். ரூபாய் 100,000 கோடி பட்ஜெட்டில் தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட மொழிகளில் உருவாகி வரும் ராமாயணம் படத்தின் முதல் பாகம் 2026ஆம் ஆண்டு தீபாவளிக்கும், இரண்டாம் பாகம் 2027ஆம் ஆண்டு தீபாவளிக்கும் வெளியாக உள்ளது. இந்தியர்கள் குறைந்தது 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், RSS தலைவர் பேச்சு. மக்கள் தொகை குறைந்ததால் சமூகம் இல்லாமல் அழிந்துவிடும் என்றும் இந்தியர்கள் குறைந்தது 3 குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் RSS தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். ஜப்பான், சீனா போன்ற நாடுகளில் பிறப்பு விகிதம் குறைந்து வருகின்றன. இதனால் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு சலுகைகளை அளிக்கப்படுகின்றன. உலக மக்கள் தொகையில் முதலிடத்தில் தற்போது இந்தியா உள்ளது. 2024ஆம் ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை 138 கோடியிலிருந்து 142 கோடியாக இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. நாகபுரியில் நூல் வெளியீட்டு விழாவில் பேசுகையில் மோகன் பகவத் கூறியதாவது, மக்கள் தொகை குறைந்து வருவது கவலை அளிக்கிறது. ஒரு சமூகத்தின் பிறப்பு விகிதம் 2.1% கீழ் குறையும் போது சமூகம் அழிவை எதிர்கொள்கிறது என்று மாடர்ன் டெமோகிராபிக் ஆய்வறிக்கையில் கூறியுள்ளது. வெளியிலிருந்து எந்த அச்சுறுத்தலும் தேவையில்லை, தானாகவே அது மறைந்துவிடும். பல மொழிகளும் சமூகங்களும் இல்லாமல் போய்விட்டன. எனவே நமது மக்கள் தொகை 2.1% கீழ் போகக்கூடாது. எனவே இதில் குறைவு ஏற்பட்டால் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். மத மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வெளிநாட்டு நிதி, கோவை A3 மாநாட்டில் பேச்சு. மத மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வெளிநாட்டு நிதி, கோவை A3 மாநாட்டில் பேச்சு. தேசம் முதலா அல்லது மதம் முதலா எனும் தலைப்பில் தேசியவாதி ஜெரோம் ஆண்டோ பேசியதாவது, மத மாற்றம் இப்போது எளிதாக நடக்கிறது. ஒருவர் மத மாற்றம் செய்யப்பட்டால் அவர் இந்தியாவுக்கு எதிராக மாற்றப்படுகிறார் என அர்த்தம். உங்களது சனாதன நம்பிக்கையை மாற்றுகின்றனர். அவர்களின் கோட்பாடுகள் நம் தர்மத்துக்கு எதிராக உள்ளன. இதனால் சமூக மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மை ஏற்படுகிறது. வெளிநாடுகளில் இருந்தும் பெறப்படும் நிதி மத மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. வங்கதேசம் இன்று என்ற தலைப்பில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் நேற்று பேசியதாவது, எத்தனையோ படையெடுப்புகளை தாண்டி நம் பாரதம் நிலைத்து நிற்கிறது. நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது நாடு வெட்டி பிளக்கப்பட்டது. வீரமிக்க சீக்கியர் இந்துக்கள் வசித்த பஞ்சாபில் பாதி மற்றும் லாகூர் கூட நம்மிடம் இல்லை. வங்கத்தில் பாதி நம்மிடம் இல்லை. தமிழகம் போல வங்க மொழி இலக்கிய செழுமை வாய்ந்தது. 1905ஆம் ஆண்டில் வங்க பிரிவினைக்கு எதிர்ப்பு கிளம்பியது.
தொடர்ந்து மத ரீதியாக தனி நாடு கோரி கலவரங்கள் வெடித்தன. இந்துக்கள் தாக்கப்பட்டனர், துரத்தப்பட்டனர். வங்கதேசம் பாகிஸ்தானுடன் இணைந்த போது இந்துக்கள் இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டனர். வங்கதேச கலாச்சாரத்தை பாகிஸ்தான் ராணுவம் அழித்தது. இந்திய ராணுவம் சென்று வென்று தனி வங்கதேசத்தை உருவாக்கி கொடுத்தது. அங்கு 1972ஆம் ஆண்டிற்கு பிறகு 26% இருந்த இந்துக்கள் இன்று 6% குறைந்துள்ளனர். கோவையில் நடைபெற்று வந்த விழித்திரு, எழுந்திரு, உறுதியாக இரு என்ற A3 மாநாடு ஆரோக்கியமான விவாதத்துடன் நிறைவடைந்தது. இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் தமிழக அரசு. இந்து முன்னணி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என்றும் தமிழக அரசின் செயல்பாடு இந்துக்களுக்கு எதிராக உள்ளது என்றும் இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்களின் உரிமைகளை மீட்க கோரி மாவட்ட தலைநகர்களில் வரும் புதன்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக இந்து முன்னணி மற்றும் RSS அமைப்பு அறிவித்துள்ளது. இது குறித்து திருப்பூர் தாராபுரம் சாலையில் உள்ள இந்து முன்னணி அலுவலகத்தில் இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வரா சுப்பிரமணியம் மற்றும் RSS கோட்ட தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பழனிசாமி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய காடேஸ்வரா சுப்பிரமணியம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் உளவுத்துறை சரியாக செயல்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் குற்றவாளிகள் குறித்து காவல்துறையிடம் தெரிவித்தால் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று தெரிவித்த அவர் தமிழக அரசு இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்கியவர் வைஷ்ணவி ஆனந்த். அடுத்த ஒளிபரப்பு டிசம்பர் 15ஆம் தேதி லண்டன் நேரம் 1 மணிக்கும் இந்திய நேரம் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். வணக்கம். அடுத்ததாக நமது நிகழ்ச்சியில் ஆலயம் அறிவோம் பகுதியில் பிரகன்னாகி சத்யநாராயணன் நமக்கு ஜோதிர்லிங்க தலம் வைத்தியநாதம் பற்றி உரையாற்றுவார். ஞானமயம் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம், வணக்கம். ஆலயம் அறிவோம் வழங்குவது பிரகன்னாயகி சத்யநாராயணன். சௌராஷ்டிரே சோமநாதம் ச ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம் உஜ்ஜைன்யாம் மகாகாலம் ஓம்காரமமலேஸ்வரம் பரல்யாம் வைத்தியநாதம் ச டாக்கின்யாம் பீமசங்கரம் சேதுபந்தே து ராமேஷம் நாகேஷம் தாருகாவனே வாரணாஸ்யாம் து விஸ்வேஷம் த்ரயம்பகம் கௌதமி தடே ஹிமாலய து கேதாராம் கிருஷ்மேஷம் ச சிவாலயே ஏதானி ஜோதிர்லிங்காணி சாயம் பிராத படே நரஹ சப்த ஜன்ம கிருதம் பாபம் சம்ரேண வினஷ்யதி. ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது 12 ஜோதிர்லிங்க தலங்களில் 9வது தலமாக அமையும் வைத்தியநாத்தாம் தலமாகும். தாம் என்றால் க்ஷேத்திரம் என்ற பொருள். இந்த தலத்திற்கு வைத்தியநாத், பஜிநாத், வைஜிநாத், தாம் என்ற பெயர்களும் உண்டு. இது தேவகார் என்ற நகரத்தில் அமைந்துள்ளது. கர் என்றால் இல்லம் என்று பொருள். ஆகவே தேவகார் என்றால் தேவர்களின் வீடு என்ற பொருள். துவாதச ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரம் கூறுகின்றபடி இந்த ஜோதிர்லிங்க தலங்களின் பெயரை உச்சரித்தாலேயே 7 ஜென்மங்கள் செய்த பாவம் முற்றிலும் நீங்கும் என்பது உறுதி. இத்திருத்தலம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேவகார் நகரில் ஜே-சிட்டி ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் உள்ளது. இந்த ரயில் நிலையம் வைத்தியநாதாம் ரயில் நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது ஹவுரா, பாட்னா, டெல்லி ரயில் பாதையில் அமைந்துள்ளது. ராஞ்சி, கொல்கத்தா, ஜாம்ஷெட்பூர், பகலூர், பாட்னா ஆகிய நகரங்களில் இருந்து பஸ் வசதிகளும் உண்டு. இறைவனின் திருநாமம் ஸ்ரீ வைத்தியநாதர், இறைவி பார்வதி, தீர்த்தம் பார்வதி தீர்த்தம். இத்தலத்தை பற்றி ஏராளமான புராண வரலாறுகள் உண்டு. இந்த தலம் 51 சக்தி பீடங்களில் முக்கியமான பீடமாகவும் அமைகிறது. தேவியின் இதயம் விழுந்த இடமாக இத்தலம் அமைகிறது. விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் இந்த தலத்தை கட்டியதாக புராண வரலாறு தெரிவிக்கிறது. சிவன் திருவாதிரை நட்சத்திர நாளன்று ஒரே இரவில் ஜோதிர்லிங்கமாக மாறியதாக புராண வரலாறு கூறுகிறது. ராவணன் இந்த தலத்தில் வந்து சிவபிரானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். தரிசனம் தனக்கு கிடைக்காத காரணத்தால் தன் தலையை ஒவ்வொன்றாக அறிந்திட்டான். 9 தலைகள் இடப்பட்ட நிலையில் 10வது தலையை அறிந்திட கத்தி கழுத்தில் பதிந்த போது சிவபிரான் தரிசனம் தந்து அருளினார்.
சிவபிரானிடம் லிங்கத் திருமேனி ஒன்றை வழிபாட்டிற்காக வேண்டி அதை பெற்றான் அவன். இதனால் ஏற்படும் விபரீத விளைவை உணர்ந்த திருமால் அவன் முன் தோன்றி, லிங்கத்தை பெற்றாயே, சிவனிடமிருந்து வாளை பெறவில்லையே, அது அல்லவோ பெற வேண்டும் என்று கூற, ராவணன் லிங்கத்தை கீழே வைத்து மீண்டும் தவம் புரிந்து வாளை பெற்றான். பின்னர் முன்வைத்த லிங்கத்தை எடுக்க முயன்றபோது அது அந்த இடத்தை விட்டு பெயராமல் அங்கேயே நிலையாக வேரூன்றி விட்டது. அதை எடுக்க எடுக்க அது கீழே அமிழ்ந்தது. சிவபிரான், இனி யாம் இங்கேயே எழுந்தருளி இருப்போம் என்று கூற ராவணன் அங்கிருந்து அகன்றான். அந்த நிலையில் சிவபிரான் தரையோடு தரையாக திருமுடி மட்டும் சிறிது தெரியக்கூடிய அளவில் காட்சி தருகிறார். ராவணனது வெட்டப்பட்ட காயம் நீங்கவும் அவனது 10 தலைகளும் பழைய நிலையில் மீண்டும் பொருந்தவும் சிவபிரான் அருளியதால் அவர் ஸ்ரீ வைத்தியநாதர் என்ற பெயரை பெற்றார். வைத்தியநாதரின் பிரதான கோவிலை தவிர இங்கு 21 இதர கோவில்களும் உள்ளன. பார்வதி, கணேசர், பிரம்மா, காலபைரவர், ஹனுமான், சரஸ்வதி, சூர்யா, ராமலக்ஷ்மண ஜானகி, கங்கா காளி, அன்னபூர்ணி, லக்ஷ்மி நாராயணர் ஆகியோருக்கான தனி சந்நிதிகள் உள்ளன. சுவாமி கோவில் மற்றும் அம்மன் கோவில் விமானங்கள் பெரிதாகவும் சுமார் 150 அடி உயரம் உள்ளதாகவும் அமைந்துள்ளன. சுவாமியின் விமான ஸ்தூபியிலிருந்து அம்மனின் ஸ்தூபிக்கு சிவப்பு, பச்சை, மஞ்சள் நிறங்களில் அகலமான நாடாக்கள் கட்டப்பட்டுள்ளன. இவை மிக அழகாக இருக்கும். இதை பிரார்த்தனைக்காரர்கள் நிறைவேற்றிக் கொள்ளும் பிரார்த்தனைகளுள் ஒன்றாக அமைகிறது. எல்லா நோய்கள் தீர்வதற்கும் இங்கு பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு நோய் நீங்க பெறுகிறார்கள். சில நாட்கள் இங்கேயே தங்கி தங்கள் விரதங்களை பல பக்தர்கள் முடிக்கின்றனர். பக்தர்கள் இங்குள்ள மகிமை வாய்ந்த பார்வதி குண்ட் எனப்படும் பார்வதி தீர்த்தத்தில் எண்ணெய் ஸ்நானம் செய்து ஈர ஆடையோடு கும்பிடு தண்டம், அங்க பிரதட்சணம் முதலியவற்றை செய்கின்றனர். அபிஷேக சாமான்களையும் நெய்வேத்திய பொருட்களையும் காவடி கட்டி எடுத்து செல்வது மரபாக இருக்கிறது. ஆண்டுக்கு குறைந்தபட்சமாக இங்கு 80 லட்சம் யாத்ரிகர்கள் வருகின்றனர். ஆவணி மாதத்தில் நடைபெறும் ஸ்ராவண மேளாவின் போது பல லட்ச பக்தர்கள் இங்கு திரள்கின்றனர். பக்தர்கள் தேவகாரிலிருந்து 108 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுல்தான் கஞ்சிலிருந்து கங்கை நதி நீரை கொண்டு வந்து இங்குள்ள சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கின்றனர். பக்தர்கள் தங்க ஊருக்குள் பல மடங்களும் சத்திரங்களும் உள்ளன. காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை தினமும் தரிசனம் செய்யலாம். காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ வைத்தியநாதரும் அம்பிகை பார்வதி தேவியும் அனைவருக்கும் சர்வ மங்களத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
அருங்க. அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, திரு கல்யாண்ஜி அவர்களே, லண்டன் திரு சுவாமிநாதன் அவர்களே, சந்தானம் நாகராஜன், வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தெலுங்கு உலகில் யோகியாக விளங்கிய கவி வேமனா அவர்களை பற்றி சிறிது பார்க்க போகின்றோம். குமரகிரி வேமனரெட்டி என்ற பெயரை கொண்ட அவர் கவி வேமனா என்றும் யோகி வேமனா என்றும் பிரபலமாக அறியப்படுகிறார். கவி வேமனா இப்போது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கொண்டவீடு என்ற நகரில் கடம்பேமா என்பவருக்கு 3வது மகனாக பிறந்தார். இவரது காலம் சரியாக கணிக்கப்பட முடியாமல் உள்ளது. 1659 முதல் 1750 முடிய உள்ள காலத்தில் இவர் வாழ்ந்திருக்கக்கூடும். இளம் வயதில் அவர் லம்பிகா சிவா என்ற யோகியிடம் தீட்சை பெற்றார். யோகி அவருக்கு யோகாபியாசத்தை கற்றுக் கொடுத்தார். வேமனாவின் வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளன. அவர் தெலுங்கு மொழியில் ஏராளமான கவிதைகளை இயற்றினார். அவை வேதத்திற்கு ஒப்பானவை என்று அனைவராலும் போற்றப்பட்டன. சாடுபத்தியம் என்ற 4 வரி கவிதைகளை அவர் இயற்றினார். 3 அடிகளில் பெரிய உண்மை அடங்கியிருக்கும். 4வது அடியில் விஸ்வதாபிராம வினுர வேமா என்று இருக்கும். அதாவது விஸ்வதா என்றால் உலகை படைத்த இறைவன் என்று பொருள். அபிராம என்றால் அவனுக்கு நெருங்கியவன் என்று பொருள். இறைவனுக்கு நெருங்கிய யோகியாக வேமனா திகழ்ந்தார். 5000 பாடல்களுக்கு மேல் அவர் இயற்றியதாக கூறப்படுகிறது. சி.வி. பிரவுன் என்ற ஆராய்ச்சியாளர் வேமனாவை பற்றி ஆய்வு நடத்தியதோடு அவரது கவிதைகளை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தார். 693 பாடல்களை அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1829ஆம் ஆண்டு பிரசுரித்தார். 1839 இன்னொரு 1215 பாடல்களை அவர் பிரசுரித்தார். ஒரு நாள் வேமனாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் இது. ஒரு நாள் அவரது குரு ஒரு முக்கிய வேலையாக வெளியிலே செல்ல வேண்டியிருந்தது. ஆற்றிலே குளிக்கச் சென்ற அவர் வேமனாவிடம், இதோ எனது துணி, இவற்றை பத்திரமாக வைத்துக்கொள், குளித்து விட்டு வருகிறேன் என்றார். துணிகளை வாங்கி கொண்ட வேமனா அதை பத்திரமாக கையில் வைத்துக் கொண்டிருந்தார். குளித்து விட்டு வந்த குரு வேமனாவை நோக்கி இங்கு வா என்று கூற வேமனா துணிகளை கீழே சகதியிலே போட்டுவிட்டு அவரை நோக்கி ஓடினார். இதனால் வருத்தமடைந்த குரு அவரை நமுக்க வேமனாவோ முழித்தார். ஆகவே குரு மிகுந்த ஏமாற்றமடைந்து அவரிடம் ஒரு சுண்ணாம்பு கல்லை தந்து, இதோ இந்த கல்லிலே ராம 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 என்று நான் வரும் வரை எழுதி கொண்டிரு என்று கூறிவிட்டு அங்கிருந்து தனது வேலை முடிக்க அவர் கிளம்பினார். வேமனா தன் குரு தன்னால் ஏமாற்றத்தை அடைந்தார் என்பதை புரிந்து கொண்டார். ராம ராம என்ற அந்த பாரிய பாறையிலேயே எழுத ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் சுண்ணாம்புக்கள் கரைந்தது. ஆனால் தன் விரலினால் ராம 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 என்று தொடர்ந்து எழுத ஆரம்பித்தார் வேமனா. அவரது கைவிரல்கள் தேய்ந்து ரத்தம் சுட்ட ஆரம்பித்தது. ஆனாலும் அவர் விடவில்லை, எழுதுவதை தொடர்ந்தார். வேலையை முடித்துக் கொண்டு வந்த குரு அவரிடம் வந்தபோது அவர் கை ரத்தம் சுட்ட இருந்ததை பார்த்து திகைத்தார். வேமனாவை அள்ளி அணைத்து, நான் இப்படி செய்து விட்டேனே என்று வருந்தினார். அன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வேமனாவிடம் ஏற்பட்டது. பெரிய கவிதை எழுதும் ஆற்றல் அவருக்கு ஏற்பட்டது. நூற்றுக்கணக்கான கவிதைகளை சரளமாக அவர் இயற்ற ஆரம்பித்தார். வேமனாவை பற்றிய இன்னொரு சுவையான சம்பவம் உண்டு. ஒரு முறை தோட்டத்திலே விதைகளை விதைக்க அவர் பலரையும் அழைத்தார். ஆனால் அதை அனைவரும் அசட்டை செய்தபோது ஒரு சிலர் மட்டும் முன்வந்தனர். அவர்கள் தங்கள் வேலையை முடித்தபோது சில காய்களை அவர்களது வேலைக்கான கூலியாக வேமனா தந்தார். வீட்டிற்கு வந்த அந்த காய்களை நக்கிய போது அதன் உள்ளிருந்து விதைகள் விழுந்தன. அந்த விதைகளுக்குள் தங்க மணிகளாக இருந்தன. இதை பார்த்தவர்கள் ஒவ்வொன்று ஆச்சரியத்தால் கூவினர். செய்தி பரவியதும் கிராமத்தில் இருந்த அத்தனை பேரும் வேமனாவிடம் வேலை கேட்டு வந்தனர். அவர்கள் கூலியாக தங்கமணிகள் கிடைத்தன. சிலர் திருட்டுத்தனமாக அங்கு வந்து காய்களை எடுத்த போது அவர்களுக்கு அந்த காய்களிலிருந்து தங்கமணிகள் கிடைக்கவில்லை, புழுக்களே கிடைத்தன. வேமனா சிறந்த ரசவாதியாக திகழ்ந்தார். அவரால் எதையும் தங்கமாக மாற்ற முடிந்தது. வேமனா அச்சல யோகம் என்னும் யோக முறையை உபதேசித்தார். அனைத்தையும் கடந்ததே அச்சலம் எனப்படும். இறைவனை அடைவதற்கான தத்துவ தரிசனங்கள் பல. ஆனால் இறைவன் ஒருவனே. விவேகம் என்னும் அற்புதமான கோடாலியை எடு, அவித்யா என்னும் காட்டை அழி, அறிவு என்னும் பெரு விளக்கத்தை கையிலெடு, மோட்சத்தை காண் என்கின்றார் வேமனா. கோவிலிலும் கல், உள்ளே இருக்கும் விக்கிரகமும் கல், நீ எதை தொழுகிறாய் என்று கேட்கும் அவர், உள்ளே இருக்கிறான், உள்ளுக்குள்ளே இருக்கின்றான் இறைவன், அவனை பார் என்கிறார். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே, சுற்றி வந்து மொனமனன்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவும் கரிச்சுவை அறியுமோ என்ற சிவபாக்கிய சித்தரின் கருத்தை வேமனாவின் கவிதைகளிலே காண முடிகிறது. இறைவனை உள்ளே பார் என்று அவர் உபதேசித்து அருளினார். தூய்மையான இதயம் இல்லாமல் சடங்குகள் எதற்காக? பானை சுத்தமாக இல்லாத போது சமைப்பது ஏன்? மனம் தூய்மையாக இல்லாத போது வழிபாடு ஏன் என்று அவர் கேட்கின்றார். தூய்மையான இதயத்துடன் செய்யப்படும் தர்மம் சிறிதாய் இருந்தாலும் நல்லது என்று சொல்லும் அவர், உதாரணமாக ஆலமரத்தின் விதை சிறிதாக இருந்தாலும்
மரம் பெரிதாக வளர்கிறது அல்லவா என்று சுட்டிக்காட்டுகிறார். ஒரு கீழான மனிதன் எப்போதுமே படபடமாய் பேசுவான். ஒரு நல்ல மனிதன் எப்போதுமே இனிமையாக பேசுவான். தங்கமானது பித்தளையை போல் சத்தம் போடாது இல்லையா என்று சொல்கிறார் அவர். கூடை நிறைய பளபளக்கும் மதிப்பட்ட கற்களை விட நீலம் போன்ற ஒரு ரத்தினம் இருந்தால் போதும். மட்டமான ஏராளமான நூல்களை விட ஒரே ஒரு நல்ல கவிதை போதும் நல்ல இன்பத்தையும் ஊக்கத்தையும் பெற. இது அவர் கூற்று. இன்னும் பல பாடல்களில் அவர் என்றும் நிலைத்து நிற்கும் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை கூறுகிறார். அவற்றில் சில இதோ. மிளகு கருப்பாக இருக்கிறது, அதை கடித்தவுடன் அதன் காரம் உங்களுக்கு எரிச்சலை தருகிறது. ஒரு நல்ல மனிதனும் இப்படித்தான் இருப்பான். எவரையும் அவரது தோற்றத்தை வைத்து மதிப்பிடக்கூடாது, அவர்களது நிஜமான ஆளுமையை வைத்தே மதிப்பிட வேண்டும். நீர் நிறைந்த நதி கம்பீரமாக பாய்கிறது. அதனுடைய ஆழத்தையோ அல்லது அது போகும் பாதையோ அல்லது அதன் வேகத்தையோ ஒரு நிரூபிக்க தேவையில்லை. ஆனால் போகும் பாதை சீராக இல்லாத ஒரு சின்ன நீரோடை பாறைகளின் ஊடேயும் காடுகளின் ஊடேயும் வேகமாக அதிக சத்தத்துடன் பாய்கிறது. பிரபுத்துவமான நல்ல நடத்தையே ஒருவரின் குணாதிசயத்தை காண்பிக்கிறது. வெறும் சத்தம் ஒருவரின் நல்ல குணங்களை காண்பிக்காது. நீரில் இருக்கும் முதலையானது ஒரு யானையை கூட இழுத்துவிடும். ஆனால் அதிலிருந்து வெளியே இருக்கும்போது அது மெலிந்த ஒரு நாயை கூட எதிர்க்க முடியாது. இதுதான் ஸ்தான பலம் எனப்படும் இருக்கும் இடத்தை பொறுத்து ஏற்படும் வலிமையாகும். ஒரு படகானது நீரில் எளிதாக போகும். ஆனால் அதுவே நிலத்திலோ என்றால் ஒரு அங்குலம் கூட நகராது. ஆக இதுவே சரியான இடத்தில் இருப்பதால் ஏற்படும் நன்மை என்பது பெறப்படுகிறது. திறமைசாலியான ஒருவன் கூட தவறான இடத்தில் இருந்தால் தோல்வியே அடைவான். கிராம தலைவனுக்கு மோசடி பேர் வழி யார் என்று தெரியும். அதற்காக அவன் அவனை நடத்துவான். அதே போல கடவுளிடம் யாரும் எதையும் மறைக்க முடியாது. ஒரு மனைவி தன் கணவனின் பசியை எறிவாள். இந்த பாடலால் அறியப்படுவது என்னவெனில், ஒருவன் எப்போதும் தனக்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான். சிப்பிக்குள் விழும் மழைநீர் முத்தாக மாறுகிறது. ஆனால் நீருக்குள் விழும் மழைநீரோ நீருடனேயே கலக்கிறது. வெற்றியடைய விதிக்கப்பட்ட ஒருவன் வாய்ப்பை தவற விடவே மாட்டான். சரியான நேரமும் காலமும் இடமுமே வெற்றி பெற தேவையானவை. இப்படி நூற்றுக்கணக்கான நீதிமொழிகளை சரளமான தெலுங்கு வார்த்தைகளை மிக அழகாக தருகிறார் வேமனகவி. அவை பட்டி சுட்டிகளெல்லாம் சாமானியரால் இன்று கூட மேற்கோளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வேமன சதகம் என்ற அவரது 100 பாடல் கொண்ட சதக நூல் பிரசித்தி பெற்ற நூலாக திகழ்கிறது. அனந்தபூரிலே கத்திரி தாலுகாவில் உள்ள கத்தரப்பள்ளியில் அவர் சமாதி அடைந்தார். அவரது சமாதி உள்ள இடத்தில் ஒரு அடையாளக்கல் உள்ளது. வேமனாவின் கவிதைகள் பள்ளிக்கூட பாடப்புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளன. ஆந்திர அரசு 2008ஆம் ஆண்டு அவர் பெயரை ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சூட்டியுள்ளது. 1947ஆம் ஆண்டில் யோகி வேமனா என்ற படத்தில் நாகையா நடித்துள்ளார். இன்னொரு படமான ஸ்ரீ வேமன சரித்திரா 1986இல் வெளியிடப்பட்டுள்ளது. வேமனாவின் தபால் தலைவனை இந்திய அரசு வெளியிட்டுள்ளது. யோகி வேமனா பாரதத்தின் தலை சிறந்த மகான்களில் ஒரு என்பதையும், அவர் கூறும் நீதிகள் மனிதகுலம் அனைத்துக்கும் பொதுவானவை என்பதையும் அவர் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரது நீதிப்பாடல்களை படிப்பதன் மூலம் உணர்ந்து கொள்ளலாம். யோகி வேமனாவின் திருவடி போற்றி. நன்றி, வணக்கம். இன்றைய ஞானமய நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக நம்முடைய உரையாற்ற வருகின்றார் திருச்சியிலிருந்து திருவாரூர் கணேஷ் அண்ணன் அவர்கள். இவர் மனிதவள பயிற்றுனர், இசையாசிரியர். பல மாணவர்களுக்கு இசை பயிற்சி அளித்துள்ளார். அவருடைய மாணவர்கள் பல மாணவர்கள் மட்டுமல்ல, பல மாணவர்கள் இசையை போல. இதுவும் நம்முடைய இந்த கார்த்திகை மாதத்திலே முருகனும் தமிழும் என்கின்ற தலைப்பிலே நமக்கு ஒரு அருமையான சிற்றுரையை வழங்கியுள்ளார். இதை கேட்டு மகிழ்வோமாக. காவிரி கரையிலிருந்து வருகின்ற தென்றலாய் வருகின்ற அவர்களுடைய சொற்பொழிவு இன்று உலகம் முழுவதும் வருக, சிறப்புரை தருக. இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். துங்கக் கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா என்று எல்லாம் வல்ல விகட சக்கர விநாயகனுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் பற்றி வணங்கி, ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூடும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று,
மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுக மானபொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளை என்று வேலையும் மயிலையும் துணை கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முருகனுடைய திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் பற்றி வணங்கி, உயிர் தந்து மெய் தந்து உலகுக்கு அறிமுகப்படுத்திய என் அன்னையை மனமொழி மெய்களால் பற்றி வணங்கி, உயிர் தந்து மெய் தந்து நான் காணாத உலகை நீ காண வேண்டும் என்று என்னை தோளில் சுமர்த்தி அழகு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் தந்தை தமிழாசிரியரை மனமொழி மெய்களால் பற்றி வணங்கி, குறிப்பு இல்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது என்று ஞானமயத்தை போன்ற பல பெரியவர்கள் அறிவுறுத்தியதனுடைய அடிப்படையிலே இந்த அற்புதமானதொரு இறை வேள்வியை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஞானமயத்தை சேர்ந்த ஆன்மீக பெரியோர்கள் அத்துணை பேருக்கும் எளியவனுடைய நமஸ்காரங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா தமிழும் முருகனும் பேசும்பொழுது வணக்கம் சொல்ல வேண்டிய அந்த இடத்துல இருக்கும். அதனால அதுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் நான் என் வாழ்க்கையில் கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய பேர் என்ன அப்படின்னா, 2வது முறையாக இந்த ஞான மையத்திலே இந்த மின் ஊடல் மூலமாக உங்களை எல்லோரையும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு மரியாதைக்குரிய கல்யாணம் சார் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்த்திய நமஸ்காரத்தையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இது அவ்வளவு பெரிய சாதாரணமான விஷயம் தெரியல. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு இப்ப இந்த ஞான மையத்துல நான் இணைஞ்சு இதை பேசுறதுனால நான் சொல்றேன், ஒரு 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 நிறைவான திருமண உணவை நான் அருந்திய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. ஒரு 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 இயலும் இசையும் கலந்த ஒரு அற்புதமானது ஒரு மாலை வேளை இது. எப்படி அப்படின்னா, பாட்டு பாடும்பொழுது ரொம்ப அற்புதம். அதுக்கு அடுத்தது அப்படின்னு கேட்டேனாக்க அந்த திருப்புகழ் எவ்வளவு பெரிய அற்புதமானதுக்கும் மேல நான் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன். கல்யாணம் சார் கிட்ட வைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய மாணவர்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியில முதல்ல கலந்துட்டு என்னென்னலாம் வேர்ல்டு வைடு நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடுத்த நிகழ்வுல என் சார்பா ஒரு 10-15 பேர் இதுல இணைய வைக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட தான் நான் என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்க போறேன். ஒரு உலக அளவுல ஒரு சமூகத்துல நம்ம ஒரு இந்து சமயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குங்கிறது அந்த செய்தி வாசிச்ச மரியாதைக்குரிய தர்ம சகோதரிக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இது எவ்வளவு தெரிஞ்சுக்கணும். நான் என் குழந்தையெல்லாம் பக்கத்துல உட்கார வச்சு ஸ்பீக்கர்ல போட்டு கேட்க சொன்னேன். ஏன் பேச்சு கேட்கறது வேண்டாம், ஆத்திலேயே பேச்சு கேட்கறது இல்ல, ஆன்லைன்ல பேசினா கேட்க அது கேட்க மாட்டா, அது வேற பிரச்சனை. இருந்தாலும் எவ்வளவு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதனாலதான் இன்னைக்கு நான் எடுத்துட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, தமிழும் முருகனும்னு எடுத்துட்டேன். நான் பின்னாடி வச்சிருக்கக்கூடிய பேக்டிராப் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, சஷ்டிக்கு எங்க ஆத்துல நாங்க முருகனுக்காக அமைச்ச இந்த பந்தல தான் நான் என்னோட பேக்டிராப்பா வச்சுருக்கேன். இது நான் பண்ணல, என்னுடைய குழந்தைகள் பண்ணது. அதனாலதான் முருகனை எப்படி நம்ம கொண்டாட போறோம். தமிழ் ரொம்ப அழகான மொழி, உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். அதனாலதான் எந்த மொழிக்கும் அணிகலன் கிடையாது, ஆனா தமிழ் மொழிக்கு அணிகலன் இருந்தது. காதொளிரும் குண்டலமும் கைக்கு விளையாவதையும் கருணை மார்பில் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையும் சிலம்பார் இன்ப பூந்தாளினையும் பொன்முடி சூளாமணியே நீ நீர் வாழ்கனே. ரொம்ப அழகா தமிழ் ஒரு 10-12 நிமிஷம் உங்களோட ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். நான் ரொம்ப மகிழ்வோடு சொல்லணும் அப்படின்னா, ஞானமயத்துல எனக்கு இது 2வது முறை வாய்ப்பு. என்னுடைய மேடை சொற்பொழிவுல இன்னைக்கு எனக்கு 500வது மேடை. அதுக்கு இறை திருவர்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியை நான் சந்தோஷத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் முதல்ல என்னுடைய சொற்பொழிவு ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ கதர் சஷ்டியில ஒரு நாள் பேசுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வாய்ப்பு கொடுத்தா, அதுவும் 1வது மேடையும் முருகனை வச்சுதான் ஆரம்பிச்சேன். 500வது மேடையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு 500 மேடையா எனக்கு தெரியவே இல்லை. இன்னும் எவ்வளவோ போன என்னோட பெரியவாலாம் நிறைய பேர் இங்க இருக்கே இல்லைங்களா, அவெல்லாம் நிறைய பேசுற விஷயத்துல அது இந்த தமிழ் முருகனும்னு தலைப்பு எடுத்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்து தான், முருகன் அழகானவன். அதனாலதான் பாபாக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த முருகனை பத்தி பேசுறதுக்கு ஏதோ கொஞ்சோண்டு ஒரு ஒரு துளியிலையும் துளி எனக்கு ஒரு அருகதை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சூளமங்கலம் சகோதரிகளோட மருமா. நான் எங்க அப்பாவோட ஒண்ணு விட்டு அக்காக்களவா, அவளுடைய பாட்டுல ஒண்ணு எடுத்துட்டே நான் என்னுடைய இந்த உரையை தொடங்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
அழகெல்லாம் முருகனே அருள் எல்லாம் முருகனேன்னு ஒரு பாடல் வரும், நீங்க எல்லாருமே கேட்டிருப்பேன். இந்த அழகுக்கும் தமிழுக்கும் ஒரு 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 அற்புதமான ஒரு ஒரு தொடர்பு இருக்கு. தமிழுக்கு ழா அழகு, அந்த ழாவை பயன்படுத்தணும். இப்ப பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்தும் போது தமிழுக்கு ழா அழகு. அந்த ழாவை பயன்படுத்தும் பொழுது தமிழ மாதிரியான ஒரு வசத்தியான மொழி உலகத்துல இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல. என்ன காரணம்னா, எல்லா மொழிகளும் வந்ததுக்கு பிறகு அதனுடைய சிறப்பை அடைகிறது. தமிழ் மட்டும்தான் பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழி அன்னை தமிழ். அந்த தமிழுக்கு உண்டான கடவுளா நம்ம யார பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகனை பாக்குறோம். அந்த முருகன் என்றால் அழகன் என்று பொருள். அதனாலதான் முருகுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அழகுன்னு. இது சமஸ்கிருதத்துல வேதங்கள்ல ஆகமங்கள்ல முருகனை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. தமிழ்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள்ல முருகன் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, முருகு அப்படின்னா அகாரம் உகாரம் மகாரம்ங்கிறத ஓம் எப்படி சொல்றோமோ அது மாதிரி முருகுங்கிற வார்த்தைக்கு அழகுன்னு அர்த்தம். அந்த முருகுங்கிற வார்த்தைக்கு அழகு கொடுத்திருக்கா. அவர் எப்படி அழகா இருக்கார் அப்படின்னா, குன்றெல்லாம் ஆள்பவன், குன்றுகள் இருக்கும் இடத்திலெல்லாம் உகனை காணலாம்னு நிறைய சமயம் சொல்லியிருக்கு. நம்ம தமிழ் நிறைய சொல்லியிருக்கு. அதனாலதான் முருகனை சொல்லும் பொழுது பார்த்தேன் அப்படின்னு கேட்டேன்னா, நான் இங்க வயலூருக்கு பக்கத்துல இருக்கேன் அப்படிங்கிறதுனால வயலூரவா வடிவேலவான்னு இருக்கு. கண்ணதாசன் ரொம்ப அழகா முருகனை பத்தி பார்த்தேன்னா செட்டிநாட்டு மண்ணுல ஒரு பெரிய பாடல் பாடி இருக்கா. அதை நீங்க நிறைய செயலியிலையும் நிறைய மின்னஞ்சல் மூலமா நிறைய கேட்டிருப்பேன். என்ன பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப அருமையான ஒரு பாட்டு பாடியிருக்கார். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன், அச்சம் தவிர்ப்பதில். அந்த பாடல் அப்படியேதான் வருது. வாய்ப்பு இருந்தா நீங்க போய் போட்டு பார்த்தேன்னா அது தெரியும். கள்ளமில்லாதவர் நெஞ்சினில் அது அப்படியே அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. அதுல இந்த முருகனை தமிழை பாடும்போது தமிழர்கள் எப்படி இந்த முருகனை கொண்டாடி இருக்கா, எப்படி நம்ம இந்த முருகன் தமிழுக்கு எப்படி ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கா அப்படின்னா, இதுல நிறைய விளக்கம் வந்துட்டே இருக்கு. ஐவகை நிலங்கள்ல குறிஞ்சி நிலத்தலைவனா முருகனை முன்னிலைப்படுத்துறதுனாலதான் முருகனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றா, சேயோன்னு சொல்றா. அந்த சேயோன்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அது அப்படின்னா, ஏகாரத்துல வருது சேயோன், என்னாலேயே முடியலையே, நானே கஷ்டப்படுறேன்னு. எல்லாத்துக்கும் நம்ம எனக்கு என்ன அசௌகரியமா இருக்கோ அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏகாரத்துல சொல்லுவேன். என்னாலேயே முடியலையே, நானே கஷ்டப்படுறேனே, நானே வரேனே அப்படின்பா. அதே மாதிரி இந்த தமிழ் என்றால் முருகன், முருகன் என்றால் அழகன், அழகன் என்றால் அவன் அன்பன்னு சொன்னதுனாலதான் சேயோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துறான். மாயோன்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்க ரொம்ப பிரமாதமா மாயவன் மருகா அப்படின்னு சொல்லுவோம், முருகான்னு சொல்லுவோம். அதனாலதான் இந்த ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றுங்கிறதுல பார்க்கும்பொழுது ஏகாரத்துலதான் ஆரம்பிக்கும். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று. ஏன்னா மயில் மேல் அவர் ஏறி உட்கார்ந்ததுனால அது மேல போறதுன்னு இல்லையா, மேன்மையாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருப்பாதம் என்னுடைய உடலில் படுவதனால் நான் மேலோங்கி இருக்கிறேன் மயில் மனசார நினைக்கிறதா ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று. அடுத்தது என்ன, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று. நீங்க இந்த ஒரு பாடலை எடுத்துக்கிறீர்கள் அப்படின்னா, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றுன்னு ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்கா. ஈஸ்வருடன் ஞான மொழி எப்படிப்பட்ட வளமானது அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப வசதியான மொழின்னு எல்லாரும் சொல்லியிருக்கோம். யாரோ ஒருத்தர் அன்மியூட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு இங்க டிஸ்டர்ப் ஆகிறதுனால ஒரு சின்ன வேண்டுகோள். அது நன்றி. தமிழ் எப்படிப்பட்ட மொழி அப்படின்னா ரொம்ப வசதியான மொழி. கல்விங்கிறது 3 எழுத்து. முதல் 2 எழுத்தை படிச்சேன்னா கல்லுன்னு வரும். கடைசி எழுத்தையும் நடு எழுத்தையும் படிச்சேன்னா கடைசியிலேருந்து படிச்சேன்னா வில்லுன்னு வரும். முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் கல்வியில படிச்சேன்னா கவின்னு வரும். கல்விங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து 3 வார்த்தை நம்ம எடுக்கலாம். கல், வில், கவி. எதுக்கு நான் கல்வி படிக்கணும் அப்படின்னா, கல்லாக இருக்கும் மனிதனை வில்லாக வளைத்து கவிபாட வைப்பதுதான் இந்த கல்விங்கிறதுனால அந்த கல்வியை நான் படிக்கணுமா. அந்த கல்வி படிச்சேன்னா எனக்கு என்னடா முருகா வரும்னு கேட்டேன்னா தகுதி கிடைச்சிடுமா. தகுதிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, கு தி. இங்கிலீஷ்லதான் அப்ரிவேஷன் இருக்குன்னு இல்ல, தமிழ்ல எவ்வளவோ அப்ரிவேஷன்ஸ் இருக்கு. தன்னம்பிக்கையோடு குறிக்கோளோடு திட்டமிட்டால் கு தி. தன்னம்பிக்கை குறிக்கோளோடு திட்டமிட்டால் விவேகானந்தர் சொல்ற மாதிரி பதவி கிடைச்சிருமா. அந்த பதவி கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா,
பசித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். இப்ப திருப்பி நான் இங்க வரேன். ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று. முருகன் யார் உங்களோட சின்னவா யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை காது கொடுத்து கேட்டு அதுபடி நடப்பது உலகத்தில் தப்பே இல்லைன்னு சொல்லி கொடுத்தவன் தான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன். அதுதான் இங்க சுவாமி வழியில உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈஸ்வருடன் ஞான மொழி பேசுறானா. ஞானம் என்றால் அறிவு. அறிவுக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் தைப்பூசம் இப்ப வரப்போறதே, அந்த தைப்பூசத்துல காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகா ஆட்டத்திலேன்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வருடன் ஞான மொழி பேசுமுகம் ஒன்று. மொழி அழகு, ஞான மொழி மிக அழகு. அந்த ஞான மொழியை குழந்தை வாயால் கேட்கக்கூடிய அந்த அழகு இருக்கு பார்த்தீங்கன்னா வசத்தியான அழகா. ஈஸ்வருடன் ஞான மொழி பேசுமுகம் ஒன்று. அடுத்தது என்னுடைய குருநாதர் சொல்வார், எங்க அப்பா தான், கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றுன்னு சொல்லு. சில பேர் முருகன்ட்ட எனக்கு அதை கொடுப்பா இதை கொடுப்பான்னு கை நீட்டி கேட்பாளாம். கேட்கும் பொழுதுதான் பார்த்தேன் அப்படின்னா அவன் கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று அப்படின்னு அந்த இடத்துல வருமா. முருகன் என்ன சொல்றான்னா, கூறும் அடியார்கள் யார் சொன்னாலும் காது கொடுத்து கேட்பானா. அதனாலதான் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்க எல்லாம் ரொம்ப நாளா கையில எடுத்து எல்லாருக்கும் அதை படிங்க படிங்க படிங்கன்னு சொன்னேன். வேல்மாறல் இன்னைக்கு ரொம்ப இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரசித்தி ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தர் என்னையிலிருந்தே நாங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அதுவும் என்னென்னமோ கண்டிஷன் போட்டு படிக்க வைக்கிறா. வெத்தலை விளக்கு ஏத்துங்கோ, அதுல நெய்யை ஊத்துங்கோ, நீங்க டைரக்டா உட்காருங்கோ. வேல்மாறல்ல எதை படிக்க முடியலனாலும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மடை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்துக வேலைன்னு அதை மட்டும் படிக்கோங்கிறான். இல்ல, அவன் அவனுக்கு என்னால எதுவுமே சொல்ல முடியலனாலும் தமிழ்ல உச்சரிப்போட சரவண பவன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தினா போறோம். அதனாலதான் கூறும் அடியார்கள் வினை. எனக்கு பசிக்கிறதுன்னு எங்க அம்மாட்ட சொல்லுவேன், அப்பா கிட்ட சொல்லுவேன், என்னோட கூட பிறந்த வாழ்கிட்ட சொல்லுவேன். முகம் தெரியாத ஒரு தட்டுப்பை என்னால அதை சொல்ல முடியுமா? முதல்ல பார்க்கும் பொழுது ரொம்ப திவ்யமா ஏகாந்தமா பழனியில ராஜ அலங்காரத்துல நிக்கிறார். திருச்செந்தூர்ல ரொம்ப பச்சை மயில் வாகனன்னு அது மேல நிக்கிறாரு. அவருக்கு பார்க்கறதுக்கே எனக்கு டைம் பத்தாது. மனசுல இருக்கிறது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, கடவுளை போய் நான் பார்க்க போறேன், ஆனா அவரை போய் பார்த்தோன்னா மனசுல என்ன சொல்லணும்னே எனக்கு தெரியல, மறந்து போயிடுது அப்படின்னு. சில பேரு கூறும் அடியார்கள் வினை. உங்ககிட்ட யாராவது உனக்கு ஒண்ணு சொன்னான்னா, முருகா நீ தமிழ் கடவுளாச்சே, அந்த தமிழால உன்னை வாழ்த்தி பாடுறாலே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கிறேன்னு ஒரு பொருள் இருக்கு. உன்னால என்னால சொல்ல முடியலப்பா, உன்னை பார்த்த உன் அழகுல மெய் மறந்து நின்று போயிட்டேன். நான் மெய் மறந்து என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் உனக்கு அர்ப்பணிச்சு நான் நின்று போயிட்டேன். கூறும் அடியார்கள் வினைங்கிறத விட கூடும் அடியார்கள் வினை. இந்த ஞானமயத்துல யாரெல்லாம் உன்னை பத்தி சிந்திக்கிறாளோ, யாரெல்லாம் உன்னை பத்தி திருப்புகழ் பாடினாலோ, 7 பேர் உட்கார்ந்து ரொம்ப பிரமாதமா அந்த தாள பிரமாணத்தோட பாடினாலோ அவர்கள் கூடும் அடியார்கள் வினை தீர்த்த ஒரு முகம் உனக்கு இருக்குடா கணேஷ், நீ போய் பார்த்தே அவர் அதை பண்ணி கொடுப்பாருன்னு தமிழ் சொல்றதான். குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. இதுதான் கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல நம்ம ஆழ்ந்து யோசிக்கணும். குறிஞ்சி நில தலைவனா அந்த முருகனை சொன்னவர் தொல்காப்பியத்துல ரொம்ப பிரமாதமா இந்த குறிஞ்சி நில தலைவனை பத்தி ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்கான். இதோட இல்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா திருப்புகழ்ல நிறைய இடத்துல இத சொல்லியிருக்கா. அதுக்கு மேல இந்த குன்றுருவ வேல் வாங்கி மேல ஏறி நிக்கிறார். குன்றுருவ வேலை வாங்கி வச்சுட்டு இருக்காராம். வேலினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? அப்படி மேல இப்படி கூர்மையா இருக்கும். அது எவன் ஒருவன் கையில் வேல் வைத்துக் கொண்டு அவனை நீ வழிபடுகிறாயோ வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதெல்லாம் வெற்றின்னு சொல்றதுதான் எப்படி அழகா கூம்பி மேல இருக்குமா. மலர்ந்த மலர் விரிந்து இருக்கும். மொட்டுக்கு ரொம்ப வசத்தியான ஒரு பண்பு உண்டு. இந்த வசத்திங்கிறது இப்படிதான் மொட்டு இருக்குமா. அதனாலதான் பேசியெல்லாம் மலர்ல நிறைய பரிமாணங்கள் இருக்கு. அலர் இருக்கு, குவிதல் இருக்கு, கொப்புன்னு ஒண்ணு இருக்கு. இந்த குவிதல்ங்கிறது இந்த மொட்டுங்கிறது வச்சுக்கோங்களேன். இந்த தாமரை பூ மொட்டோட இருக்கும்பொழுது வாங்கி வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா எங்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாம் இறை திருவருள் தான் சொல்ற மாதிரி இந்த மொட்டு குஞ்சிருக்கு பத்தியில அது மாதிரி வேலினுடைய அமைப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த குன்று உருவ குன்றின் மேல நின்று வைராக்கியமான கடவுளாம். தமிழ் படிச்சவா யாருக்கும் பத்தியில் அப்படின்னா வைராக்கியம் விட்டு போகாதான். தமிழாசிரியர்கள்லாம் அதனாலதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிடிமானத்தோட வைராக்கியத்தோட கரெக்டான அந்த நேரம் காலம் நிர்வாகம் வார்த்தைகள் எல்லாத்தையும் கரெக்டா இருப்பாளாம். குன்று உருவ வேல் வாங்கி நிக்கிறாராம். ஜெய்ஜாண்டிக்கா நிற்கும் போது சுவாமிநாத சாமி நிற்கும் பொழுது அவர் அவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா நிற்கும் போது என் புள்ள வளர்ந்துட்டான், என் சொல்றதை நான் கேட்கணும்னு குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. மாறுபடி சூரனை விதைத்த முகம் ஒன்று. பள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. அப்படி சொல்லக்கூடிய தமிழ் எப்படி சொல்றது அப்படின்னா, தேவியானையும் திருமணம் செஞ்சுக்கிறார்,
பள்ளியும் பண்ணிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு இருக்கேடா முருகா. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய இப்படி திருமணமாகி இருக்கக்கூடிய நீ வந்து அசுரனை வந்து சூரரை சம்ஹாரம் பண்ற. இப்ப கந்தசஷ்டி விழால சம்ஹாரம் பண்ணிட்டார். இருந்தாலும் பக்தர்கள் இடத்தில் நீ கனிவு காண்பிப்பதால் தான் அவர் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருணை கடலேன்னு சொல்லுவோம். கருணை அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த இடத்துல ரொம்ப பிரமாதமா யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அற்புதமானது ஒரு கருணையை கொடுக்கக்கூடிய சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய எல்லாம் வல்ல திருவருளை கொடுக்கக்கூடிய முருகன் வந்து தமிழோட ஒப்பிட்டு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா முருகு அழகு கருணைங்கிறத சொல்றோம். அதனாலதான் வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஈராய் எடியாய் விதியாய் குருவாய் வருவாய் வந்து அருள்வாய் குகனேன்னு எல்லாமே ஒரே வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி அதுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காரு. அப்படின்னா தமிழர்கள் கொண்டாடிய உலகந்தோறும் எல்லா கடவுளையும் தெரியுது. உலகத்துல இருக்கக்கூடிய இறை சிந்தனை இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லா கடவுள்கள் தெரிந்தாலும் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ தமிழ் மனம் எங்கெங்கெல்லாம் வீசுகிறதோ அங்கெல்லாம் என் முருகனினுடைய திருநாமம் அரோகரா அரோகரா என்று ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வேலும் மயிலும் முருகனும் துணைங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து அந்த இடத்துல கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் அந்த வேலும் மயிலுங்கிறத தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே சொல்லிட்டோம். நம்ம தமிழை வந்து எப்படி ஒப்பிட்டு தமிழோட முருகனை எப்படி சொல்லியிருக்கா அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் தெரியும். இங்க நீங்க கண்ணதாசன் சொன்ன அந்த 4 வரிகளை சொல்லிட்டு என்னுடைய உரையை சிற்றுரையை நான் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் சொல்லிட்டார். இந்த தமிழ் கடவுளை முருகன் எப்படி சொல்லி அவனை கொண்டாடணுமா? கையில நிறைய காசு வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் கோவிலே கொண்டு 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 கொட்டிட்டு நீங்க என்ன எங்களை பார்க்கலையேன்னு ஆற்றுல இருக்கிறவா கேட்டுறப்படாதுங்கிறதுனால கண்ணதாசன் முருகனோட சேர்த்து என்ன சொன்னான் தெரியுமா? ஊர்கள் நேரத்தை எனக்கு என்ன இடைஞ்சல் வந்தாலும் நெட்வொர்க் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, எனக்கு பஸ் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, எனக்கு வேலையில ஒரு சௌகரியம் இருக்கோ இல்லையோ, எனக்கு எவ்வளவு அசௌகரியம் வந்தாலும் எனக்கு எவ்வளவு சங்கடம் வந்தாலும் நான் அவசரமான இடத்துல யார வச்சிருக்கேன்? முருகா ஒன்ன நான் வச்சிருக்கேன்டா. ஊர்கள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம். அதோட முடிஞ்சுட்டா அடுத்தது என்ன சொல்றோம்? கையில் உள்ளதை அன்னவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போனார் கண்ணதாசன். செட்டிநாடுல இருக்கிறவா எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சம் கஞ்சம் அப்படிங்கிறா. கஞ்சம்ங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு, சிக்கனத்துக்கு ஒரு பொருள் இருக்கு. சிக்கனம்ங்கிறது கையில இருக்கிறத நம்ம ஆன்மீகத்துக்கு கொடுக்க வேண்டியதுக்கெல்லாம் கொடுத்துட்டு எதுக்கு செலவு பண்ணணுமோ அதற்கு செலவு பண்ணா நான் உனக்கு கொடுத்தேன்னா நீ எனக்கு பண்ணுவேங்கிற எதிர்பார்ப்பு இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இதுல கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இருக்கோம் அப்படின்னா அது எப்படி இருக்குங்கிறது தெரியும். அதனாலதான் ஊர்கள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம், கையில் உள்ளதை அன்னவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம்னு கண்ணதாசன் சொன்ன மாதிரி தமிழ் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மொழி. அதனாலதான் தமிழை சொல்லும்பொழுது நான் ஆரம்பத்துல சொன்னேன், அப்பா அம்மா எல்லாம் சொல்லிட்டு சொல்லும்பொழுது என்ற உயிரெழுத்து இம் என்ற மெய்யெழுத்துன்னு சொன்னேன். உயிர் தந்து மெய் தந்து உயிர்மெய் கொடுத்தால் அம்மா. அதே மாதிரி அப்பாவும் அப்படிதான் கொடுத்ததுனாலதான் தமிழ் அம்மா வந்து முருகனை வந்து அப்பான்னு கூப்பிடுறோம். என்னன்னா கொஞ்சம் கண்டிப்பான கடவுள் தான், ரொம்ப கண்டிப்பான கடவுள். அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பேர் வழிதான் சொல்லும் பொழுது. அப்படிப்பட்ட அற்புதமானது ஒரு தமிழ் கடவுளை தமிழோடு நினைத்து பேசுவதற்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பு எனக்கு. இந்த வாய்ப்பை வந்து இந்த திருப்புகழ்ல பேசும்போது உங்க எல்லாருக்கும் தெரியும். முத்தை கருபத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முக்தி கொருவித்து குருவரன் என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரில் 30 வர்க்கத்தமர்கள் அடிவேன 10 தலை ரத்தக்கணைதோடு ஒற்றை கரிமற்றை பொழுதோடு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக 10 ரத்தை கிடவிய பட்சை பெயர் மெச்சத்தகுல் பட்சத்தோடு ரட்சித்தல்வதும் ஒரு நாளே தித்தித்தையொட்ட பரிவர நித்தப்பதம் வைத்து பயிரவி திக்குப்ப நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பறி எட்ட பயிரவது குத்தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பும் இருக்க திருகடக என போது கொத்துப்பறை கொட்ட கிளமிசை குக்கு 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 குகு குத்திப்பொறி குக்குப்படி என முதுகுகை கொட்பற்ற நட்பற்ற உணரை வெட்டிப்பழி இட்டு குலகிரி கொத்துப்பட ஒத்துப்பரவல பெருமாளே என்று எல்லாம் வல்ல முருகப் பெருமானுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மற்றொரு முறை மனம் மொழி மெய்களால் பற்றி வணங்கி அற்புதமானதொரு இந்த வாய்ப்பை இந்த மாலை வேளையில எனக்கு வழங்கி எனக்கு தெரிந்த ஒரு சில வார்த்தைகளை இந்த முருகனுடைய நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த நல்ல வேளையிலே என்னுடைய கருத்துக்களிலோ சொற்களிலோ பிழை இருந்தால் உங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை பணிந்து நான் மன்னிப்பு மட்டும் கேட்டுக்கொண்டு
இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கிய ஞானமயத்தை சேர்ந்த பெரியோர்கள் அத்துணை பேருக்கும், குறிப்பாக கல்யாணம் மாமா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை இந்த வேளையிலே சமர்ப்பித்துக் கொண்டு, இறை திருவருள் பணிந்தால், இறை திருவருள் அருளினால், என் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு வாய்ப்பிருந்தால் மற்றொரு முறை இதே மின் ஊடல் வழியாக உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பேன் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, பால தண்டாயுதபாணிக்கு அரோகரா, தமிழ் குமரனுக்கு சேயோனுக்கு அரோகரா என்ற நல் பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ சார், கேட்கறது யாரோ பேசுறேன்னு நினைக்கிறேன். அன்பார்ந்த நான் என் சைட்ல முடிச்சேன். அன்பார்ந்த அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே.